இங்கு ஒரு மாணவன் இப்பொழுது இல்லை. ஹங்குவில் இருக்கின்ற இந்த அரசாங்க உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பில் இந்த இடத்தில் தான் எடிசாஸ் ஹசன் வழக்கமாக அமர்ந்திருப்பார். அவன் என்னுடைய நண்பன். எனது வீட்டு பாடங்களை செய்ய அவன் எனக்கு நிறைய உதவுவான். அவனை இழந்தது எனக்கு கவலை, ஆனால் அவன் என்னுடைய நண்பன் என்பதால் எனக்கு பெருமைதான் என்கின்றார் அந்த சக மாணவர். இங்கு அசம்பிளி வேளையில் ஒருவன் தற்கொலை அங்கியுடன் பள்ளிக்கூட வாசலுக்கு வெளியே இருந்ததை எடிசாஸ் கண்டிருக்கின்றார். குண்டுதாரியை தடுக்க அவர் முடிவு செய்திருக்கின்றார். ஆனால் குண்டுதாரி அங்கேயே வெடிக்கச் செய்யவே எடிசாஸும் அதில் கொல்லப்பட்டு விட்டார். எடிசாஸின் கதையை கேட்டவுடன் பாகிஸ்தானின் அனைத்து பகுதியிலும் இருந்து வந்த எதிர்வலைகள் அவரது குடும்பத்துக்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்திருக்கின்றது. அவருக்கு உயர் பொதுமக்கள் விருது வழங்கப்பட வேண்டும் என்று அவர்களை பலர் கேட்டிருக்கின்றார்கள். அவன் தனது இளைய மகன் என்றும் அவன் தனது சக மாணவர்கள் 500 பேரை காப்பாற்றுவதற்காக தனது உயிரை தியாகம் செய்திருக்கின்றான் என்றும் அவருடைய தந்தை முஜாஹித் கூறுகின்றார். அவன் ஒரு மாவீரன் என்கின்றார் அவர். இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் எடிசாஸை பாராட்ட வேகமாகவே வந்துவிட்டார்கள். 11 வயது பையன்கள் இந்த வயதில் அவர் சந்தித்த அந்த பயங்கரத்தை எதிர்கொள்ளக்கூடாது. ஆனால் எடிசாஸ் காட்டிய வீரத்தில் ஒரு சிறு பகுதியாவது இந்த அரசியல்வாதிகளுக்கு இருந்திருந்தால் பிள்ளைகள் வளர்வதற்கான மிகவும் பாதுகாப்பான ஒரு இடமாக பாகிஸ்தான் இருந்திருக்கும் என்று பலர் கூறுகின்றார்கள்.